கிறிஸ்துவுக்குள் அன்பாளர்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் இந்த நாளில் கர்த்தரால் ஏவப்பட்டபடினால தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிக்கிறோம். அப்படியே ராஜா தரிவு அந்த கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தான். அவன் கையெழுத்து எதிராக வைத்த பொழுது தானியேலோ எருசலேமுக்கு நேராக மேலறையில் போய் தன் பலகணிகளை திறந்து வழக்கமாய் செபிக்கிற இடத்துல போய் 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபித்தான். அவன் தேவனுடைய சமூகத்தில் செபித்த போது அவனை சிங்க கபியிலே போடும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. தானியேலோ சிங்க கபியில் போடப்பட்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஜெபம் ஒரு மனுஷனை எப்படியாக பாதுகாக்கிறது. சிங்கக்கபியில் அவனை போட்ட பொழுது முழுவதும் சிங்கக்கபியில் அவன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. ஒரு இரவு முழுவதும் அவன் அங்கே இருந்த பொழுது சிங்கம் அவனை சேதப்படுத்தி விடுமோ என்று ராஜா இரவெல்லாம் கலங்கி அதிகாலையில் எழுந்து தீவிரித்து 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். காலமே எழுந்து போது ராஜா போய் சிங்க கபியிலே தீவிரமாய் போனான். ராஜா கபியிலே கிட்ட வந்தபோது உரத்த சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்க கபியில் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று தானியேலை கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. தானியேலை சிங்க கபியில போடப்பட்ட அந்த ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரே என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, உங்களை சேதப்படுத்தும்படி பல ரூபத்தில் உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பலாம், சூழ்நிலை எழும்பலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சேதப்படுத்தாது. நன்றி ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் ஜனங்களை தாக்கக்கூடிய எல்லா எதிரான போராடுகிற சக்திகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. தானியேலை பாதுகாத்தவர் என் ஜனங்களை பாதுகாத்து வல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.